வணக்கம். செங்கோட்டையனை அதிமுக கட்சிக்குள்ளேருந்து நிப்பாட்டணுன்னா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்படணும் அப்படின்னு நினச்சார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்ட செயலர்கள் விலகி செங்கோட்டையனை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, செங்கோட்டையன் தன்னுடைய இருப்பை பயன்படுத்திக்குவார். அதே போல் தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கள நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவோம் அப்படின்னு அவர் நினச்சி தான் அவர் தேவர் ஜெயந்தி பூஜைக்கு போனது. போயிட்டு அங்கே போய் ஓபிஎஸ் இப்போ சந்தித்தார், டிடிவியை சந்தித்தார், சசிகலாவை சந்தித்தார். இதெல்லாம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன். கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க, கட்சிக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. திரும்பவும் அவங்கள போய் சந்திக்கிறேன் அப்படின்னா உட்கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அது பாஜக மேலிடம் செங்கோட்டையனை ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பாஜக தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க, நம்ம தான் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்பவும் பாஜக இந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு உதயகுமார், கடம்பூர் ராஜு அனுப்பிச்சு 2 பேருமே நயினா நாகேந்திரன் போய் சந்தித்தாங்க. சந்தித்து இது மாதிரி செங்கோட்டையன் இது மாதிரி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க, கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவங்கள போய் செங்கோட்டையன் சந்தித்ததை விரும்பவே இல்லை. இது அவர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு. ஆனால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அதனால நடவடிக்கை எடுக்க கொஞ்சம் தயக்கம் இருக்குது. திடீர்னு நடவடிக்கை எடுத்த பிறகு நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்பீங்க, இல்லை கட்சிக்குள்ளே இருக்கவங்கள எல்லாத்தையும் தனியாக பிரித்து கொண்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை உதயகுமார் கேட்டிருக்காரு. நயினா நாகேந்திரன் அப்படிலாம் இல்லை. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் வழி நடத்துது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை தான். கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா நாங்கள் பேசிக்குவோம். இது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சார். இதை தான் உதயகுமார் எதிர்பார்த்தாரு. கடம்பூர் ராஜு இதை தான் எதிர்பார்த்தாரு. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனை போட்டானே, நீங்கள் நடவடிக்கை எடுத்துருங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, செங்கோட்டையனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும், எடுத்து விடுங்கண்ணே, நடவடிக்கை எடுத்துருங்கண்ணே, இப்படியெல்லாம் ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தரப்புக்கு அவர் சொல்லி விட்டார். சரி, இவர் என்ன செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்க சீனியரோட ஆலோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணலை. அவர் அவர் பையன், மருமகன், மச்சினை இப்படி ஒரு 3-4 பேர்த்திட்ட அவர் ஆலோசனை பண்ணிவிட்டு செங்கோட்டையனை கட்சியை விட்டு நிப்பாட்டிடலாம். ஏற்கனவே அவர் மச்சினை வெங்கடேசனுக்கும் செங்கோட்டையனுக்குமே ஆகிறது இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் தொகுதியில் இப்போ முழுக்க வெங்கடேசன் தான் வேலை பார்க்குறது. செங்கோட்டையனுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஏன்னா அவர் கையில் தான் கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் செங்கோட்டையனை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இந்த முடிவு எடுத்தார், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சி பதவியில் இருந்து செங்கோட்டையனை நிப்பாட்டினதுக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லி போனது செங்கோட்டையன் தலைமையில் நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இந்த 6 பேருமே போனாங்க. இப்போ கட்சியை விட்டு செங்கோட்டையனை நிப்பாட்டுறாங்க. ஆனால் செங்கோட்டையனை நிப்பாட்டும் போது யாராவது ஒருத்தங்க குரல் கொடுக்கணும்ல, யாருமே குரல் கொடுக்கல. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் போய் பேசுனதுலேயே அதிகமாக பேசுனது சிவி சண்முகம் தான். பயங்கரமான ஒரு பேச்சு பேசினார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அப்படி பேசினவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமைதியாகிட்டார். செங்கோட்டையனை தனிச்சு விட்டுட்டாங்க. இப்போ 6 பேரை நம்பி தான் போய் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினவர். அதுக்கப்புறமா அதெல்லாம் இணைக்க முடியாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவங்கள மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னோன்னே, எங்களால் தானே நீ பொதுச்செயலாளரானே, இன்றைக்கி நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எகிர்னார். எகிர்னதை தாண்டி வேலுமணியை பக்கத்தில் வச்சுட்டே தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த இதுக்கு பக்கத்துலேயே அவர் அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார். அப்படி யாருமே என்னை சந்திக்கலை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் மாற்றி மாற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு எதிரி அப்படின்னா யாருமே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது, அவரை எதிர்த்து பேசக்கூடாது. அவர் எடுக்கிற முடிவு தான். ஆனால் அவர் எடுக்கிற முடிவு சரியான முடிவு கிடையாது. அவர் வெற்றியை கொடுத்துருந்தாருன்னா அவர் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் தோற்றதுக்கு காரணம் இது மூலம் துரோகிகள் கட்சிக்குள்ளே இருந்தாங்க, அவங்களையெல்லாம் களை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் தேர்தலில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறார்.
கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே அவங்களுடைய ஆதரவாளர்களோட வெளியேறிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. நேற்றுலாம் மனோஜ் பாண்டியன் திமுகவில் போய் சேர்றாரு. எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற அதிமுக பாஜகவோட கிளைக்கழகம் போல் செயல்படுது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதான் உண்மையே, பாஜகவோட கிளைக்கழகம் போல தான் எடப்பாடி திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர் சந்தித்து ஒரு 10 நாள் ஒரு கெடு கொடுத்து அதை இப்போ இது பண்ணார். எங்களுக்கு கெடு கொடுக்கறதுக்கு இவர் யார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். அப்போ தேனி பகுதியில் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாரா, அந்த சைடில் வந்து இவர் எங்கே சுற்றுப்பயணம் போக முடியல. ஏன்னா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வழிமறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்த பொறுப்புகள் பதவிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டார். பிடுங்கி விட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் வெறும் கட்சியோட எம்எல்ஏ அவ்வளோதான், கட்சி உறுப்பினர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவர் டக்குன்னு என்ன செஞ்சார், செங்கோட்டையன் இதெல்லாம் வந்து சுத்தப்படாது, அது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவை வந்து கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. அவங்களும் நம்மளும் போய் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அமித்ஷா வேறு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வேறு வந்து நம்மளை உசுப்பேத்தி விட்டார். இப்போ வந்து கட்சி பதவியெல்லாம் பறிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தோன்னே இவர் கட்சி பதவியெல்லாம் பறிச்சிட்டோமே, அமித்ஷா ஏதாவது முடிவு எடுப்பாரான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே பீகார் தேர்தல் சைடில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் சிவி சண்முகத்தோட அவங்களுடைய உறவினரோட திருமண விழா. இந்த திருமணத்துக்கு வந்து எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுருந்தார். ராம்தாஸ் கூட போயிருந்தார். ரொம்ப முடியாத சமயத்தில் கூட ராம்தாஸ் கூட கிளம்பி போயிருந்தார். அந்த சமயத்தில் செங்கோட்டையனும் அங்கே போயிருந்தார். செங்கோட்டையன் கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட முக்கியமான நபர்கள் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப மனசு விட்டு எல்லாம் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். இது வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. எடப்பாடி பழனிசாமி எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட மச்சினம் தான். அவர் வந்து எனக்கு எதிராக வந்து என் தொகுதியிலே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து ஏகப்பட்ட தடவை நம்ம சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் வந்து அவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. செங்கோட்டையன் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். நான் எத்தனை வருஷம் அரசியல் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் தான் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் வந்தார், இன்றைக்கி எனக்கு எதிராகவே குழி பறிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொன்னார். துரோகம், அந்த துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காருல்ல. அவர் வந்து என்ன சொன்னார், செங்கோட்டையன் வந்து எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட வந்து பறித்த மாவட்ட செயலர் பதவி, கட்சி பதவி இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். நான் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கவே இல்லை, நான் படுக்க அப்படியே இருந்தேன். ஆனால் சீட்டு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கன்ஃபார்மாக எனக்கு கொடுத்தாகணும், கொடுக்க மாட்டேன்னு கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணுவார், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் அவர் என்ன செஞ்சுருக்காரு, நேராக எடப்பாடி பழனிசாமிகிட்டே நேராக சந்தித்து பேசியிருக்காரு. பேசும்போது எடப்பாடி பழனிசாமி திமிர் பிடிச்சவர் தானே, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட டிமாண்டு வச்சு இந்த மாவட்ட செயலர் பதவியை கொடு, கட்சி பதவியை கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ செங்கோட்டையன்கிட்ட எந்த விதமான உரிமையும் கிடையாது. செங்கோட்டையன் கேட்குறதுக்கான அருகதையும் இழந்துட்டார். அவர் கேட்க முடியாது. அவர் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை. தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார்னா அவருக்கு சீட்டு தானாக தேடி வந்திருக்கும். அவர் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். அப்போ தான் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை வந்து தலைமைக்கு விசுவாசமாக இல்லைன்னா இவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தார், அதை சொல்லணும்ல. யாருக்குமே இவர் விசுவாசமாக இல்லை. அரசியலுக்குள்ளே கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான், எடப்பாடி பழனிசாமியை. அவருக்கே விசுவாசம் இல்லை. முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவுக்கும் விசுவாசம் இல்லை. இப்படி தொடர்ந்து எல்லாருக்குமே அவருக்கு உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து இவர் ஜெயிக்க முடியும்? இவர் வந்து துரோகத்தை பற்றி இவ்வளோ பேச முடியும்? 53 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு கட்சிக்குள்ளே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க சந்திப்புலாம் நடந்தது தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய ஒரு முன்விரோதம் வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செங்கோட்டையனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எல்லாமே அதுதான். அண்ணாமலை சொன்னது அதுதான், நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்குங்க, உங்களுக்கு எதிராக வந்து ஆதரவாக வந்து நிறைய பேர் வருவாங்க, அப்படி வந்தாங்க அப்படின்னா கட்சி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி அண்ணாமலை தான் சொன்னார். ஆனால் அண்ணாமலை சொன்னாலும் இப்போ வந்து அண்ணாமலை பெருசாக கட்சிக்குள்ளே அவருக்கே முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒருவேளை ஒரு பாஜகவோட மாநில தலைவராக இருந்தால்
பாஜக மேலிடத்தோட பேசி கீசி அண்ணா செங்கோட்டையனுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை எடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியாது. நயினா நாகேந்திரன் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். அதனால் வந்து அவர் சொல்கிறத தான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் டெல்லி தலைமை இருக்குது. அப்படிங்கும்போது நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு பெருசாக கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் இது பண்ணார். நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது தப்பு, நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுங்க, அரசியலுக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி இதோட ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியல அவர்னால். அப்புறம் தான் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு நினைவுக்கு நிலைக்கு போய் அங்கே போயிட்டு ஒரு இது பண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு உடனே அவருக்கும் இதாகிடுச்சு. அதே சமயத்தில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 3 பேரும் செய்திகளை சந்திக்கும் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மட்டுமே பேசினார் டிடிவி. அதே போல் சசிகலாவை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவான போது சசிகலா சந்திக்காமல் கிளம்பி போயிட்டார். இப்போ செங்கோட்டையன், ஓபிஎஸ் சந்தித்தாங்க. ஒருவேளை இந்த 4 பேருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, சசிகலா கேரளா சைடு வந்து செங்கோட்டையன் வந்து கேரளா போய் அங்கே சசிகலாவோட உறவினர்கள் சிலரை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள் உங்கள் சைடு வராங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் உங்கள் சைடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நிதி உதவியை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்பில் பேசியிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் செங்கோட்டையன் முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார். நம்ம வந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத எடுத்திருக்கிறார். அப்புறமா என்ன இது மாதிரி ஒரு சூழ்நிலையான பிறகு சசிகலாவிட்ட போய் இப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கார். சந்தித்து இப்போ ஆதரிச்சா தானே நம்ம வந்து இப்போ பணப்பட்டுவாடா பண்ண முடியும். இப்போ அவர் எதிர்பார்த்தது ஒரு 25 மாவட்ட செயலர்கள் வருவாங்க, ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையனை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாரு, கார்னர் பண்ணி டக்குன்னு அவங்களோட தேவையை எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டார். இப்போ அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யாருமே அதிமுகக்குள்ள இருந்து குரல் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறது தான் அவருடைய இதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தன்னை மீறி யாரும் பேசிடக்கூடாது. அப்படி பேசினா கட்சிக்குள்ளே இருக்க முடியாது. அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது. கட்சி அவ்வளோ பெரிய முக்கியமான கட்சியாக இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும். ஆனால் இவர் வந்து என்னென்னா, நான் நடவடிக்கை எடுப்பேன், நீங்கள் யாராவது என்னை எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களையும் நடவடிக்கை எடுப்பேன். இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கட்சி ரெட்டைலை சின்னம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ ரெட்டைலை சின்னத்தை முடக்கிறதுக்கு தான் அவர் வந்து செங்கோட்டையன் வந்து நீதிமன்றம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு போய் என்ன செய்ய போகிறார், ஏற்கனவே ஓபிஎஸ் போயிருக்கிறாரு, தேர்தல் ஆணையம் போயிருக்கிறாரு, இப்படி எல்லாருமே போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கவே இல்லையே. எல்லாத்துக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஜரூர் ஆள் வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் எந்த அளவுக்கு போய் நிற்குன்னே தெரியல. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6 பேர் கொண்ட குழு போய் பேசினோம், அவங்க கூட வந்து இது பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியிலேருந்து பதவியில் வந்து நீக்க போகிறதுன்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு எஸ்பி வேலுமணிகிட்ட தான் பேசியிருக்காரு. எஸ்பி வேலுமணி ஒருங்கிணைப்பு சம்மந்தமாக போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசின அந்த குழுவில் ஒருத்தர். ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கோட்டையனை கட்சி பதவியை விட்டு நிப்பாட்டுங்க, தூக்கிடுங்க, வேணாம். இந்த மாதிரி சமயத்தில் போய் தேர்தல் நெருக்கத்தில் அவர் கட்சியை பிளவுபடுத்துகிற நோக்கத்தில் செயல்பட்டுருக்கிறாரு, அது தப்பு, நீங்கள் கட்சியை வந்து அவரை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஐடி விங் பொறுப்பாளர் கூட்டம் இது தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. இந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்ட செயலர்கள்லாம் ஐடி விங் பொறுப்பாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே என்னென்னா கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, செங்கோட்டையனோட யார் பேசுகிறா, செங்கோட்டையனை யாரை போய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி இது பண்ணுறாரு. கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுத்தப்பட நோக்கில் செயல்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு, கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, எடப்பாடி செங்கோட்டையனுக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை எல்லாருமே உசுப்பேற்றி கடைசியில் நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டானுங்க, ரணகலப்படுத்திட்டானுங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ வந்து என்னென்னா, ரெட்டைலை சின்னமும் கட்சியும் யார் கையில் இருக்குதோ அவங்கள தான் நாங்கள் ஆதரிக்க முடியும்னு சொல்கிறானுங்க. இது என்ன, இது நியாயமாக இருக்குதா? கட்சி இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியல. அது எது கட்சி வந்து எக்கேடு கெட்டு போகுது, கட்சி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ரெட்டைலை சின்னம் இருக்குதா, அவங்க யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். இப்போ உங்கள் கையில் வந்துச்சுன்னா உங்களை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். உங்கள் கையில் ரெட்டைலை சின்னமும் கட்சியும் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள். பாஜக தான் உங்களை ஆதரிக்குதுன்னு சொல்லிச்சுல, அண்ணாமலை உங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறான்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செயல்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுத்து நீங்கள் ரெட்டைலை சின்னத்தையும் ஒன்று முடக்குங்க, இல்லை உங்கள் கையில் கொண்டு வாங்க, வசப்படுத்துங்க. நீங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லுங்கள்.
உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் கொண்ட குழுவில் இருந்தவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேடிஜே பிரபாகரன் யாருமே வந்து பெருசாக இல்லை. நேற்றெல்லாம் மனோஜ் பாண்டியன்லாம் போய் அவரும் அங்கே போய் சேர்ந்துட்டார். இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா கண்டிப்பாக வந்து அவர் கட்சி பதவியிலேருந்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் செங்கோட்டையனுக்கு திரும்பவும் நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன். 2012 தலைமை நிலைய பொறுப்பாளர்லேருந்தும் வருவாய்த்துறை அமைச்சர்லேருந்தும் அம்மாவால் வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவர். அதுக்கப்புறமா 2017க்கு பிறகு செங்கோட்டையன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்குனது நான் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு இதை சொல்கிறார். இவர் ஆக்கலைங்க, சசிகலா தான் ஆக்கினாங்க. இவரை எப்படி முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அதே போல் வந்து செங்கோட்டையனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சசிகலா தான் ஆக்கிட்டு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். இவருக்கே வாய்ப்பை வந்து சசிகலா தான் கொடுத்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் தான் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களையும் சரி நிர்வாகிகளும் சரி இது பண்ணுறாரு. அவர் எதிர்த்து பேச முடியலையே. அது பாஜக மேலிடத்தோட செங்கோட்டையன் உடனே கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கிறார். பேசினப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சோடனே நாங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறோம், ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் அர்ஜென்ட்டு பட்டு ஏன் திடீர்னு வந்து நீங்கள் இப்போ செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் போகிறாரு, நானும் எப்போயுமே போயிட்டே தான் இருக்கிறேன், நானும் போவேன். போகும்போது ஓபிஎஸ் அவங்க கூட சேர்ந்து போனேன். போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஒருங்கிணைப்பு குறித்து பேசுகிறோம். இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என்னை கட்சி விட்டு நிப்பாட்டுவாரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் இருங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கலாம். இப்போ நீதிமன்றம் போகிறீங்க, போங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் வேறு சொல்லிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றமா தேர்தல் ஆணையமா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. செங்கோட்டையன் வந்து இப்போ சசிகலாவை சந்திக்க போகிறாரு. சசிகலாவை சந்திச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சசிகலா மூலமாக சில எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையுமே வந்து கட்சியிலேருந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையனை இப்போ காசு கொடுத்தா அவங்க தூக்குவாங்க. கண்டிப்பாக வந்து சசிகலா அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு பாஜக மேலிடம் வந்து ஓகே சொல்லணும். அவங்க பீகார் தேர்தலில் வந்து கவனமாக இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து செங்கோட்டையனை வந்து தனிச்சு விட முடியாது, செங்கோட்டையனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டிட முடியாது. செங்கோட்டையனை வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்குங்க, பணம் கொடுத்துடலாம். எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சசிகலா கொடுக்குறதோட எடப்பாடி பழனிசாமினால கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த டீலை வந்து எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா பாஜக வந்து சிக்னல் கொடுத்துருச்சுன்னா சசிகலா வந்து கரெக்டாக இறங்கி செயல்பட்டுருவாங்க. அதுதான் இப்போ இதாக இருக்குது. இப்போ வந்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவுகள் சரி, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோன்னே எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாருல, அவர் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதுக்கெல்லாம் பாஜகவோட சப்போர்ட்டு தேவை. அண்ணாமலை சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற மாநிலத்தில் நயினா நாகேந்திரன் செங்கோட்டையனுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. பழிக்கு பழி வாங்குறாரு. அவர் அதிமுக காலகட்டத்தில் இருந்தபோது செங்கோட்டையனுக்கு அவருக்கும் மனஸ்தாபங்கள் இருந்ததை இப்போ வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் ஆதரவாளர்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. செங்கோட்டையன் வந்து ஒரு சரியான முடிவு கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காய் நவுத்துவார். கண்டிப்பாக பாஜக மேலிடம் வந்து தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ரெட்டைலை சின்னம் முடங்குச்சுன்னா செங்கோட்டையனை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. இல்லை ரெட்டைலை சின்னம் செங்கோட்டையன் கையில் வந்துச்சு அப்படின்னா அது செங்கோட்டையனை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் வருவாங்க. அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு தான் இருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் எடுக்க போகிற முடிவுகள் என்ன? பரபரப்பாக இருக்குமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீங்கள் என்னை பற்றி யாராவது பேசுனீங்க அப்படின்னா கட்சியை விட்டு உங்களை தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாருல, அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு போய் கிடக்குதுல்ல ஒரு கும்பல், அடிமை கும்பல், அந்த கும்பல் திருந்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.